வேண்டும். இன்னைக்கு அநேக பேரோட வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து இருக்கிறார். இயேசு கிறிஸ்து தெய்வம். ஆண்டவரே உங்களை பத்தி எனக்கு தெரியும், நீங்க மகிமை உள்ளவர், எங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா நாங்க உங்ககிட்ட வருவோம், நீங்க சுகம் கொடுப்பீங்க, எங்ககிட்ட ஏதாவது காரணம், உங்க பாட்டு கேட்டா எங்களுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய காரியத்தை நம்ம பாக்குறோம். அதாவது நீங்க 10ஓட 11 இயேசு கிறிஸ்துவ வச்சிருக்கீங்களா, இல்ல இயேசு கிறிஸ்துவ பெஸ்டாவே வச்சிருக்கீங்களா அப்படின்னு உங்களை நீங்களே சிந்தித்து பாருங்க. நம்ம பார்க்கும்போது என்ன வருதுங்க, நீங்க அநேக பேரோட வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து நிரந்தரமா கிடையாது. இயேசு கிறிஸ்து அவங்க வாழ்க்கையில வருவாரு, இறங்கி போயிடுவாரு, படகுல இருப்பாரு, படகுல போயிடுவாரு, படகுல வந்துட்டு அடுத்து போயிடுவாரு, அடுத்த நிமிஷம் வேற காரியங்கள், மற்ற குணங்கள். பிசாசான் எப்பொழுதுமே உங்க படகுல இயேசு கிறிஸ்து இருக்கக்கூடாது சொல்லி அநேகமான உலக காரியங்களையும் உலக கவலைகளையும் இல்ல வாழ்க்கையில இருக்கிற போராட்டங்களையும் கொண்டு வந்து உங்க படகுல இருந்து இயேசு கிறிஸ்துவை எப்படியாச்சும் இறக்கிடணும். அந்த துறைமுகத்துக்கு போறதுக்கு முன்னாடி, அந்த துறைமுகத்தை நீங்க பாக்குறதுக்கு முன்னாடி உங்க படகுல கண்டிப்பா இயேசு கிறிஸ்து இருக்கக்கூடாதுன்னு சொல்லிதான் பிசாசு அநேகமான சதி திட்டங்களை செய்து கொண்டே இருக்கும். நீங்க நம்ம அநேக பேர் அது தெரிந்து கிடையாது. அப்ப இயேசு கிறிஸ்துவை நம்ம முடிவு பரிந்தும் நம்மளுடைய படகுல வைத்திருந்தால், நம்மளோட வாழ்க்கை என்ற படகுல முடிவு பரிதமும் இயேசு கிறிஸ்துவோடு நம்ம வாழ்வோமானால் கண்டிப்பா நம்ம பரலோகம் கண்டிப்பா செல்ல முடியும். ஆனா அந்த பரலோகத்துக்கு செல்றதற்கான முதல் அடிப்படையானது நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்ததா பாத்தீங்கன்னா ஒரு விசுவாசிக்க வேண்டும். மூன்றாவதா பாத்தீங்கன்னா நீங்கள் ஒப்பந்தம் பண்ண வேண்டும். என்ன